நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேங்க. லாஸ்ட்டாக நான் யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் உண்டியல் சேவிங் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். ரெண்டுமே நல்ல வியூஸ் போச்சு, நல்ல லைக் போச்சு. ஷார்ட்ஸில் யார் நமக்கு லைக் பண்ணுறாங்கன்னு தெரியாது, பட் இன்ஸ்டா ரீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேல் தான் லைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேவிங்ஸ் வீடியோஸ்லாம் மேலுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். நான் நினச்சேன் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோஸ் தான் நிறைய பார்ப்பாங்கன்ட்டு. ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் உண்டியல் சேவிங் பண்ணணும் அப்படின்னா, நாம் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி கல்வி கொடுக்குறோமோ அதே மாதிரி வாழ்க்கையை எப்படி வாழ கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து எதையும் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியாது. சம்பாதிக்கிறத விட சம்பாதிக்கிறத எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த பிகி பேங்க் சேவிங்லாம் அவங்களுக்கு நாம் சேர்த்து வைக்கிறப்போ எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்க பேரண்ட்ஸ், அதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களையும் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிறப்போ அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ குழந்தைங்க ஃப்யூச்சரில் நல்லா வாழணும்னா சேமிக்க கற்றுக் கொடுங்க. பாய்.